Okay, is Vangmayam Tapaha. Priyachatraha. இந்த வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, இது வந்து உனக்கு சந்தியில நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிரிய பிளஸ் சாத்ராஹா சேர்ந்ததுன்னா பிரியச்சாத்ராஹான்னு வரும். ஓகே, பிரியச்சாத்ராஹோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், படிதாஹா அஸ்மாபிஹி ரிக்வேதஸ்ய மந்த்ராஹா. ஆல்ரெடி நம்ம வந்து ரிக்வேதத்திலேருந்து சில மந்திரங்கள்லாம் நம்ம வந்து இட்ஸ் ரெட் பை அஸ். அஸ்மாபிஹி படிதாஹா இட்ஸ் ரெட் பை அஸ். இப்போ இந்த இந்த பிரத்யேகா சொன்னேன்ல, கிருத் பிரத்யேகா. இந்த கிருத் பிரத்யேகால ஒரு டைப் ஆஃப் பிரத்யேகா என்ன அப்படின்னா த பிரத்யேகா. இக்த பிரத்யேகா. ஓகே, இதோட மீனிங் என்னன்னு கேட்டா பாஸ்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள். சிம்பிளா என்ன அப்படின்னா இட் கிவ்ஸ் த பாஸ்ட் டென்ஸ் மீனிங். ஓகே, இது என்ன அப்படின்னா இட் ஹாஸ் 3 into 7 forms and it has forms in all 3 genders. ஓகே, அதுக்கப்புறமா முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த த பிரத்யேகா நீ யூஸ் பண்ணும்போது the sentence will be in the passive form. ஆக்டிவ் பாசிவ் தெரியும்ல, அது பாசிவ் ஃபார்முக்கும் மாறிடும். ஓகே, the sentence ஸ்ட்ரக்சர் வந்து பாசிவா மாறிடும். ஓகே, கர்மணி பிரயோகான்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் உனக்கு புல்லிங்ககால ஃபார்ம்ஸ் எப்படி வரும்னா பட்டிதா இருக்க பட் பிளஸ் த பட்டிதன்னு வரும் பேஸ் வேர்டு. ஓகே, அதுலேருந்து புல்லிங்ககால பட்டிதகான்னு வரும். பட்டிதகா பட்டிதவு பட்டிதாகா அப்படி போகும். ஸ்திரீலிங்கத்தில் பட்டிதா பட்டிதே பட்டிதாகா ரமா சப்தம் மாதிரி போகும். நபும்சகலிங்கத்தில் பட்டிதம் பட்டிதே பட்டிதானே அப்படி போகும். ஓகேவா, தா பிரத்யேகா யூஸ் பண்ணும்போது ஆர் இந்த பாசிவ் ஃபார்மில் இருக்கிற சென்டென்ஸ் எது யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும்னா கர்த்தா இருக்காங்கல்ல, அது வந்து யூஸ்வலாக கர்த்தா எந்த விபக்தியில் இருக்கும் நம்ம நேற்று பார்க்கும்போது முந்தா நேற்று கர்த்தா பிரதமா விபக்தியில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் பாசிவ்ல வரும்போது கர்த்தா திருத்தியா விபக்தியில மாறிடும். கர்த்தா திருத்தியா விபக்தியில மாறிடும். கர்மா யூஸ்வலா என்ன எந்த எந்த விபக்தியில இருக்கும், எந்த விபக்தி இண்டிகேட் பண்ணும், த்விதியா. ஆனா இந்த இடத்துல பிரதமா விபக்திக்கு மாறிடும். ஓகேவா, அதுக்கப்புறமா இந்த த பிரத்யேகா வேர்டு இருக்குல்ல. ஓகே, ஸோ it should follow the vibhakti vachanam of the karma padam. ஓகே, ஸோ இந்த பாசிவ் ஃபார்ம்ல கர்மபதம் எந்த விபக்தியில இருக்கும், கர்மபதம் பிரதமா. ஓகே, தட் இஸ் it follows the word which is in prathama vibhakti. ஓகே, ஸோ பாசிவ் ஃபார்ம்ல
the verb form should follow the karma. In active it should follow the karta. இது கன்ஃபியூஸா இருந்தது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரூல் என்ன அப்படின்னா த பிரத்யகா இது கர்த்தரி பிரயோகமா இருந்தாலும் சரி கர்மணி பிரயோகம் அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எதுவா இருந்தாலும் the verb form should follow the word which is in the prathama vibhakti அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? let us see one example. இந்த இடத்துலயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்னது? பட்டிதாக அஸ்மாபிஹி ரிக்வேதஸ்ய மந்த்ராக. பட்டிதாக இப்படி மாத்திப்போம். வயம் ரிக்வேதஸ்ய மந்த்ரான் அபடாம. ஓகே, இது ஆக்டிவ்ல இருக்கு. ரைட்? இத அபடாம அப்படிங்கிறது கிரியாபதம். கர்த்தா யாரு? ஏய், இந்த சென்டென்ஸ்ல வயம் ரிக்வேதஸ்ய மந்த்ரான் அபடாம. We studied the mantras of the ரிக்வேதா. ஓகேவா? இது அபடாம அப்படிங்கிறது கிரியா. We studied. ஓகே, இதுல கர்த்தா யாரு? Who studied? இந்த சென்டென்ஸ்ல வயம் வயம் அப்படிங்கிறது கர்த்தா. ஓகேவா? வாட் இஸ் அ கர்மா? வாட் இஸ் பின் ரெட்? மந்த்ரான். அதுக்கப்புறமா நான் ஷஷ்டி விபக்தி சொல்லியிருக்கேன். இட் கனெக்ட்ஸ் திங்ஸ். ஸோ மந்த்ரான் அப்படின்னா ஹிம்ஸ். ஹிம்ஸ் ரிலேட்டட் டு த ரிக்வேதா. ஓகே, ஸோ இந்த ஆக்டிவ் பாசிவ்ல போகும்போது இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அஃபெக்ட் ஆகும். என்னென்ன? கர்த்தா, கர்மா, கிரியா. நான் கிரியான்னு சொல்றச்சே இந்த த பிரத்யேகா இன்னும் சில பிரத்யேகங்களா இருக்கு. அது அப்புறம் இந்த ப்ராப்பர் இந்த ஃபார்ம்ஸ். ஓகேவா? இது 3 மட்டும்தான் மாறும். மற்றபடி கரணமோ சம்பிரதானமோ அபாதானமோ அதிகரணமோ மற்ற எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஃபைன். இப்போ இதே நம்ம பேசிவ்ல மாத்திரம்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? கர்த்தா என்ன விபக்தியில மாறும்? திருத்தியா விபக்தா. அப்ப அகம் சப்தம், அது அஸ்மத் சப்தம் சொன்னா அகம் ஆவாம் வயம் மாம் மா. தெரியுமா? ஞாபகம் இருக்கா? தெரியல. இந்த ashtadhyayi.com வெப்சைட்ல உனக்கு வந்து verb forms, noun forms, ஓகே, இதெல்லாம் நீ ஈஸியா நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் யூ ஷுட் மெமரைஸ் இட் ஃபார் த எக்ஸாமினேஷன், பட் ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ் யூ கேன் நேவிகேட் ஹியர். ஓகேவா? இப்போ இந்த சப்தாகளை போயிட்டு நான் அஸ்மத் சப்தா போடுறேன். அகம் ஆவாம் வயம். இங்க இருக்கா வயம்? பிரதம விபக்தியில இருக்கா? இது திருத்தியா விபக்தியில மாறும். திருத்தியா விபக்தி இங்க இங்க என்னவா மாறும்? அஸ்மாபிஹி. இது வயம் ப்ளூரல் இருக்கிறதுனால பிரதம விபக்தி பகுவச்சனத்துல இருக்கனால இது திருத்தியா விபக்தி பகுவச்சனம் மாறும். அப்ப என்ன ஆகும்? அஸ்மாபிஹி. அஸ்மாபிஹி. ஓகேவா? அடுத்தது கர்மா. கர்மா வந்து பிரதமா விபக்திக்கு மாறும். மந்த்ரான் அப்படிங்கிறது பாலகாக பாலகோ பாலகாக பாலகம் பாலகோ பாலகான்.
ராமான்னு. அது பிரதம விபக்தியில என்னவா மாறும்? பிரதம விபக்தி பகுவச்சனம். அப்ப மந்த்ராஹா. ஓகேவா? மத்த விபக்திலாம் அப்படியே வந்துருமா? சோ அஸ்மாபிஹி ரிக்வேதஸ்ய மந்த்ராஹா. இங்கேருந்து நீ பட்டு மட்டும் எடுத்துக்கோ. வேர்ப் மட்டும் எடுத்துக்கோ. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு மேக் இட் இஸ் அ த பிரத்யேகா யூஸ் பண்ணி பண்ண போற. அப்ப பட் பிளஸ் த பிரத்யேகா போடும்போது த பிரத்யேகா எந்த ஃபார்ம் இருக்கும்? இது த பிரத்யேகா வந்து உனக்கு வந்து எல்லா விபக்தியிலும் இருக்கு, எல்லா ஜெனரல்லையும் இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணும்? இட் ஷுட் ஃபாலோ த விபக்தி வச்சனம் ஆஃப் த கர்ம பதம். இந்த இடத்துல எது கர்ம பதம்? இல்ல எந்த விபக்தி, எந்த பதம் வந்து பிரதம விபக்தியில இருக்கு? மந்த்ராஹா. இப்ப மந்த்ராஹா அப்படிங்கிறது புல்லிங்கஹா பகுவச்சனத்துல இருக்கா? அப் புல்லிங்கஹா பகுவச்சனத்துல இருக்கா? அப்ப பட் த அப்படிது பட்டிதாஹா. பட்டிதாஹா பட்டிதோ பட்டிதாஹா. சோ இங்க சொல்லிட்டேன். புல்லிங்கத்துல பட்டிதாஹா பட்டிதோ பட்டிதாஹா போகும். ஸ்திரீலிங்கத்துல லதா லதே லதாஹா மாதிரி போகும். நபும்சகலிங்கத்துல பலம் பலே பலானி போகும். ஓகேவா? சோ அஸ்மாபிஹி ரிக்வேதஸ்ய மந்த்ராஹா பட்டிதாஹா. The mantras, the hymns of the Rigveda were studied by us அப்படின்னு பாசிவ்ல இருக்கு. ஓகே, ஏன்னா உனக்கு இந்த லெசன்ஸ் நிறைய சென்டென்சஸ் வந்து இதுல தான் இருக்கும், பாசிவ்ல நிறைய இருக்கும். ஓகே, அதனால இந்த ஸ்ட்ரக்சர் உனக்கு புரிஞ்சுது அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஓகே, சோ பட்டிதாஹா அஸ்மாபிஹி ரிக்வேதஸ்ய மந்த்ராஹா. The Rigveda, the mantras, the hymns from the Rigveda were studied by us. ஞாயத்தே கிம் ரிக்வேதஸ்து விஸ்வசாஹித்யே ஆதிமஹா ஆலேகஹா. ஆலேகஹா அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட், ஒரு 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 ரிட்டன் டாக்குமெண்ட். ஓகே, ஆதிமஹா ஆலேகஹா ஃபர்ஸ்ட் ரைட்டிங், ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர். ஓகே, அப்படின்னா விஸ்வ சாகித்யே உலகத்துல இருக்க எல்லா லிட்ரேச்சர்ல கம்பேர் பண்ணும்போது ரிக்வேதா வந்து இட்ஸ் ஓல்டஸ்ட் ஒன். ஸோ நியாயத்தே கிம் உனக்கு தெரியுமா? அகைன் நியாயத்தே அப்படிங்கிறது கர்மணி பிரயோகாக இருக்கு. ஓகே, ஸோ கிம் உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ரிக்வேதம் வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர். சார்வகாலிகாக சார்வபௌமிகாக ச அஸ்ய உபதேசாக. உபதேசாக அப்படின்னா அதோட டீச்சிங்ஸ். எதோட டீச்சிங்? தி ரிக்வேதாவோட டீச்சிங். அது எப்படி இருக்கும் அப்படின்னா சார்வகாலிகாக. காலம் அப்படின்னா டைம். சார்வகாலிகம் அப்படின்னா which applicable to any time, past tense, present tense, future tense. இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட, இன்னும் 1000 years, 2000 years கழிச்சு கூட, there are some people say the Rigveda was written before 5000 years. Some people say different timings. Okay, so அப்படி இருந்தா கூட அத்தனை ஆயிரம் வருஷம் தாண்டியும் கூட still it's என்ன சார் ரிலேட்டபிள். அதுல இருக்கிற இதெல்லாம் அதான் சார்வகாலிகாக சார்வபௌமிகாக. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அப்ளிகேபிள் டு எவ்ரி ஒன். இந்த ரீஜன்ல இந்த பர்டிகுலர் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல. இது அஸ்ய உபதேசா. இல்ல அட்வைசஸ் டீச்சிங்ஸ் அதெல்லாம். சாகித்யம் அப்படின்னாலே லிட்ரேச்சர். விஸ்வ சாகித்யம் அப்படின்னா வேர்ல்ட் லிட்ரேச்சர்லயே இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட். ஓகேவா? சாத்ராஹா. ஆம் சார். ஆம், ததைவ கதிதம் சங்கச்சத்வம் சம்பதத்வம். ஆமா, அங்க தத்தைவ அது அப்படியே கதிதம். இட் வாஸ் செட், இட் வாஸ் அட்வைஸ். என்னது?
சம்கச்சத்வம் சம்பதத்வம் சம்னோ மானாம்சி ஜானதாம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதுல என்ன சொல்றேன்னா, சம்கச்சத்வம் எல்லாரும் சேர்ந்து இல் ஒர்க் டுகெதர் நம்ம போவோம். சம்வதத்வம் எல்லாரும் சேர்ந்து ஒரு யுனானிமஸா எல்லாம் ஒரே குரல்ல பேசுவோம், எல்லாம் ஒண்ணா இருப்போம் அப்படின்ற மாதிரி அதுல இருக்கு. ஸோ சமான சுக்தம்னு சொல்லுவோம் அதுல. ஆச்சாரியா சாது ஜானா சாது சாது அப்படின்னா ஜென்ரலா அது ஒரு நவுனாவும் இருக்கும், ஒரு அவ்விய பதமாவும் இருக்கும். ஓகே, சாதுஹு அப்படின்னா ஒரு குட் பர்சன்னு சொல்லும். சாது அப்படின்னா குட், வெரி குட் அப்படின்னு சொல்லும் தெரியுமா, எக்ஸலண்ட், அதுக்கும் சாதுன்னு சொல்லுவோம். ஜானந்தி கிம் பவந்தஹ வாச்சஹ மகத்துவம். ஜானந்தி கிம் உங்களுக்கு தெரியுமா, பவந்தஹ உங்களுக்கு தெரியுமா, வாச்சஹ மகத்துவம். வாக் அப்படின்னா ஸ்பீச், அதுடைய மகத்துவம் கிரேட்னஸ் அது உங்களுக்கு தெரியுமா. இந்த இடத்துல மகத்துவம் அப்படிங்கிறதுல துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகம் இருக்கு. ஓகே, அது வந்து இட் கம்ஸ் அண்டர் தத்தித பிரத்யேகா, இட் ஜாயின்ஸ் வித் த நவுன். ஓகே, இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. என்னன்னா துவா பிரத்யேகா விசஸ் துவா பிரத்யேகா. ஓகேவா, இங்க துவா அப்படிங்கிறது கிருத் பிரத்யேகா, இட் ஜாயின்ஸ் வித் த verb. துவ அப்படிங்கிறது தத்தித பிரத்யேகா, இட் ஜாயின்ஸ் வித் த நவுன். ஓகேவா, இது இந்த துவ பிரத்யேகா வந்து என்ன மீனிங் கொடுனா the குவாலிட்டி. ஓகே, நம்ம இங்கிலீஷ்ல நெஸ் ஒரு ஒரு சஃபிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம், கிரேட்னஸ். ஓகே, கைண்ட்னஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி மீனிங்கை வந்து இந்த துவா அப்படிங்கிற பிரத்யேகா கொடுக்கும். ஸோ வாச்சகா மகத்துவம் அந்த வேர்டோட கிரேட்னஸ் உங்களுக்கு. ஆமா, கிரேட்னஸ். மகத் அப்படின்னா கிரேட், மைட்டி. ஓகே, மகத்துவம் அப்படின்னா மைட்டினஸ், கிரேட்னஸ். வாச்சகா மகத்துவம் அதான் இந்த ஸ்பீச்சோட கிரேட்னஸ். அதே மாதிரி இந்த வாக் சப்தம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்திரீலிங்கம். வாக் வாச்சோ வாச்சகா, வாச்சம் வாச்சோ வாச்சகா வாச்சா. ஓகே, அதனால இது ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து இந்த கொஸ்டின் பிரஷ்ன நிர்மாணத்துல தான் இது ரொம்ப தேவைப்படும். ஸோ வாச்சகா அப்படிங்கிறது ஆஃப் த ஸ்பீச். ஷஷ்டி பக்தி. ஸோ இதோட கொஸ்டின் வேர்டு என்ன வரும்னா கஸ்யாஹான்னு வரும். ஸோ வாச்சகா மகத்வம். சுமேதா அகம் வதானி, ஐ வில் டெல். வாண்யேகா சமலம் கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தாரியதே. யா சம்ஸ்கிருத வாண்யேகா சமலம் கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தாரியதே. யார் ஒருத்தர் வந்து இது ஒரு நீதி ஸ்லோகத்தோட ஒரு ஃப்ரேஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் எப்படி வாணி அப்படின்னா ஒரு ஸ்பீச், ஒருத்தன் எப்படி பேசுறான் அப்படிங்கிறது தான் ஒரு புருஷனுக்கு வந்து ஒரு ஒரு அலங்காரமான இருக்குமே தவிர அடான் த பீப்புள், நாட் அதர் திங்ஸ். ஓகே, இப்போ ஒருத்தன் எனி பர்சன், எனி பர்சன், எனி பர்சன் புருஷன் அப்படின்னா ஜென்ரலா வந்து எனி பர்சனுக்கு புருஷன்னு பேரு. பட் இப்போ வந்து அது நேரோ டவுன் ஆகி வெறும் மென்னுக்குன்னு வரும். ஓகே, ஆக்சுவலி புருஷன்ஸ் ரெப்ரசன்ஸ் ஆல் பர்சன். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா த வைடர் மீனிங் வந்து நேரோ டவுன் ஆகிடும். சம்டைம்ஸ் நேரோ டவுனாக இருக்கிற மீனிங் வந்து வைடன் ஆகிடும். இது வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் ஆல் லாங்குவேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட் அப்படின்னா என்ன, ஹெச்இஏடி. டிஸ்கிரைப் ஹெட். ம் ம் வெரி குட். What is the meaning of, oh yeah, so two eyes, nose, made up of skull, all this and fine. What is the meaning of a head of the department? வெறும் வெறும் தலை மட்டும் இருக்குமா உடம்பு இல்லாம?
அப்ப அந்த மீனிங் என்ன? இல்ல அப்ப இதோட ஹெட் அப்படிங்கிறது எப்படி வந்து உன்னோட பாடிய வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனோட பாடிய வந்து லீட் பண்ணுது. உன்ன லீட் பண்ணுதோ, அந்த மாரி a person who is leading a department is called head of department. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்போ ஒரு நேரோ டவுனா இருக்கிற மீனிங் வந்து வைடன் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி சம்டைம்ஸ் வைடனா இருக்கிற மீனிங் கூட சம்டைம்ஸ் இட் வில் பி நேரோ டவுன். இந்த புருஷன் மாதிரி. புருஷா அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் டு எனி பர்சன். ஆனா இப்ப நான் இப்ப என்ன சொல்றது? இப்ப இந்த மாடர்ன் டேஸ்ல வந்து இட்ஸ் ரெஃபரிங் ஒன்லி டு அ மேல். ஓகேவா? ஃபைன். இந்த இடத்துல புருஷன் மீன்ஸ் எனி பர்சன். ஸோ சோபனம் வித்யாவதாம் வாச்சி சரஸ்வதி விராஜதே. விராஜதே ராஜ் அப்படின்னா டு ஷைன் அர்த்தம். விராஜதே மீன்ஸ் இட்ஸ் ஷைனிங் பிரைட்லி. ஓகே, ஸோ சரஸ்வதி விராஜதே. த சரஸ்வதி எக்ஸிஸ்ட், ஷி ஃப்ளரிஷ். சரஸ்வதி உன்னோட நாக்கில் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நல்லா படிப்பு வருது, நீ நல்லா பேசுற, ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ வித்யாவதாம் வாச்சி, யார் வந்து நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்களுடைய வாக்குல, அவங்களோட அந்த ஸ்பீச்சில் சரஸ்வதி இருப்பாங்க அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அவங்க சொல்றது கேட்கணும் போல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதமேவ சிக்ஷயதி அயம் பாட்டகா. இந்த ஒரு ஐடியாவை தான் இந்த லெசன் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. பேரு வாங்மயம் தபஹா. மோஸ்ட்லி உனக்கு எக்ஸாம்க்கு வந்து இதுலேருந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் சாரதா சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதிம் சந்நிதிம் கிரியாத். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகாவில் நல்ல அலிட்டரேஷன்ஸ் இருக்கும். சாரதா சாரதா அம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதா அஸ்மாக்கம் சந்நிதிம் சந்நிதிம் கிரியாத். அதாவது ரிப்பீட் ஆன மாதிரி. ஓகே, இதுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் இதுவா எட்டிமலாஜிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா we can see the differences. சாரதா அப்படின்னா சரஸ்வதினு பேரு. காடஸ் சரஸ்வதிக்கு சாரதான்னு பேரு. சாரதா அம்போஜ வதனா அப்படிங்கிறது காம்பவுண்ட் வேர்ட். வதனா அப்படின்னா ஃபேஸு. சாரத அப்படின்னா இந்த சரத்காலத்தில் இருக்கக்கூடிய. அம்போஜ அப்படின்னா லோட்டஸ். சாரத அம்போஜ வதனா, யாருடைய ஃபேஸ் வந்து இந்த சரத்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை மூலம் மலர்ந்து இருக்கோ. ஓகே, யூஸ்வலி வந்து இந்த சிமிலி சொல்றச்சே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு டேக் ஒன்லி அ பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் அஸ் அ கம்பேரிசன். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட முகம் சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்னா, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சந்திரன்? அது பார்த்தோன்னே ஒரு ஷைன்ஸ் பிரைட்லி, பார்த்தோன்னே உனக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அதில் கொஞ்சம் அங்கே கருப்பு கருப்பாக இருக்கும். ஓகே, அப்போ when you say somebody நீ வந்து சந்திரன் மாதிரி இருக்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த அந்த ஒரு 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 சார்மிங் இருக்குல்ல, அந்த மூணு பார்த்தோன்னே ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் வருதுல்ல, அதை மட்டும் தான் நீ வந்து இந்த பர்சனோட கம்பேர் பண்ணுமே தவிர, ஓகே சந்திரன் மாதிரி முகம் தான் காம்பஸ் வச்சு அழகா ரவுண்டு போட்ட மாதிரி முகம் வந்து இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, ஸ்டிக் ஃபிகர் மாதிரி ஆயிடும். அந்த ஆஸ்பெக்ட் எடுக்கக்கூடாது. அந்த ஒரு சார்மிங், அந்த பிளசன்ட் லுக்கிங் இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இங்கே சாரதா அம்போஜ வதனா அப்படின்னா அந்த மலர்ந்திருக்கிற தாமரை, இந்த ப்ளோசமான அந்த தாமரை மாதிரி முகம் இருக்கு அப்படின்னா, அந்த தாமரை என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பெட்டல்ஸ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பட் அந்த தாமரையை பார்த்தோடனே ஹவ் யூ ஃபீல் பிளசன்ட். வா, நல்லா ஒரு நம்மளே நான் காலையில மார்னிங் இது கார்டனுக்கு போறோம், அழகா ஒரு பூ பார்த்துருக்கோன்னா அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு 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 அமைதி கிடைக்குது, ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அந்த மாதிரி. ஸோ சாரதாம்போஜபதனா, யாருடைய முகத்தை பார்த்து அந்த முகம் வந்து அந்த சரத்காலத்து அந்த மலர்ந்திருக்கிறது தாமரையை பார்த்த உடனே எப்படி நமக்கு ப்ளீஸ் ஆகுதோ அந்த மாதிரி ப்ளீஸ் ஆகிற ஃபேஸை வச்சிருக்கிற அந்த சரஸ்வதி. இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் டு சாரதா. வதனாம்புஜே, அஸ்மாக்கம் வதனாம்புஜே. அப்புறம் இன்னொரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணாங்க, என்னது? சர்வதா. சர்வதான்னு ரெண்டு இருக்கு. ஒன்னுத்துக்கு மீனிங் என்னன்னா ஆல்வேஸ்னு அர்த்தம்.
எப்பொழுதும் இட்ஸ் அன் அவ்விய பதம். ஆனா இன்னொன்னு சர்வதா என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஸ்பிளிட் லைக் சர்வ பிளஸ் தா. சர்வ அப்படின்னா எவ்ரிதிங், தா அப்படின்னா கிவர், சர்வதா அப்படின்னா ஒன் ஹூ கிவ்ஸ் எவ்ரிதிங்னு அர்த்தம். ஸோ சாரதா சரஸ்வதி சாரதாம்போஜவதனா whose face is like a blossom lotus, சர்வதா who is a giver of everything, அப்பேற்பட்ட சரஸ்வதி சர்வதா ஆல்வேஸ் சந்நிதிம் சந்நிதிம் கிரியா, சந்நிதிம் சந்நிதிம் கிரியாத் அப்படின்னா லெட் ஹர் பி எக்ஸிஸ்ட். ஓகே, அவர் வந்து நம்ம சுவாமி சந்நிதின்னு சொல்லுவோம் தெரியுமா? சுவாமி சந்நிதின்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆ, ஆ. அதாவது சந்நிதி அப்படின்னா வெல் எக்ஸிஸ்டிங், ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிட்டு இருக்கும் போது சந்நிதிம் கிரியா லெட் ஹர் மேக் இட் எஸ்டாப்ளிஷ். எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா சந்நிதிம். இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னா சத்து பிளஸ் நிதிம். சத் அப்படின்னா குட், நிதி அப்படின்னா வெல்த். இந்த சத் நிதி த குட் வெல்த், அ கிரேட் வெல்த், இந்த இடத்துல இட் ரெஃபர்ஸ் டு எஜுகேஷன் நாலேஜ். அந்த நல்ல வெல்த்தா இருக்கக்கூடிய அந்த நாலேஜை லெட் ஹர் எஸ்டாப்ளிஷ். ஓகே, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணாமா? எந்த இடத்துல ஷீ ஷுட் கீப் திஸ்? அஸ்மாக்கம் வதனாம்புஜே, அஸ்மாக்கம் நம்முடைய, வதன அம்புஜே. இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னா வதன பிளஸ் அம்புஜம். அம்புஜம் அப்படின்னா லோட்டஸ், வதனம் அப்படின்னா ஃபேஸ். அப்ப என்னன்னா அவர் ஃபேஸ் இட் செல்ஃப், அவர் இல்ல ஃபேஸ் மவுத், ரெண்டு மீனிங் இருக்கு வதனத்துக்கு. அவர் ஃபேஸ் இட் செல்ஃப் ஆர் அவர் மவுத் இட் செல்ஃப் இஸ் லைக் எ லோட்டஸ். இட்ஸ் a location for her to place. ஓகே, ஸோ என்ன சொல்றேன்னா ஓ சரஸ்வதி, எப்படிப்பட்ட சரஸ்வதி? who is having a beautiful face like a lotus and who gives everything. அப்பேற்பட்ட சரஸ்வதி always let her establish that good wealth, that is the education in my mouth like lotus. என்னோட மவுத்தே, ஏன்னா சரஸ்வதி always sit in the lotus. அப்ப என்னோட mouth itself is a lotus. So let her come and reside, establish. Huh? In the lotus like face. In our Asmakam Vadanambujevna, in our lotus like mouth or face கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல let her come. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லோகா போலாமா? அபூர்வஹா கோபி கோஷோயம் வித்யதே தவ பாரதி வியயதோ விருத்திமாயாதி க்ஷயமாயாதி சஞ்சயாத். இந்த ஒவ்வொரு ஸ்லோகமே ஆக்சுவலாக எப்படி ஒரு ஸ்லோகம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லோகத்தை ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி சந்தியில இருக்கும், அதை தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அன்வயஹான்னு பேர். ஓகே, ஸோ ரைட்டிங் த ஸ்லோகா இந்த ப்ரோஸ் ஆர்டர், நார்மலாக நம்ம எழுதுகிற மாதிரி எழுதுறது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்லோகால இட் ஹாஸ் டு ஃபாலோ சம் மீட்டர். அந்த மீட்டருக்கு வந்து ஷார்ட் லாங் வவல் அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அது மாறிச்சு அப்படின்னா அந்த மீட்டரில் ஒர்க் ஆகாது. அதனால வேர்ட்ஸை இங்கே எங்கே ஜம்பிள் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை யூ ஹாவ் டு ரைட் இட் இன் ப்ரோஸ் ஆர்டரில் எழுதணும். அந்த ப்ரோஸ் ஆர்டர் வந்து இதே புக்கில் உனக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அன்வயஹான்னு கொடுத்துட்டு. எங்க இருக்கு? இதோ கொடுத்துருக்காங்க. அன்வயாஹா சாரதா அம்போஜவதனா சர்வதா சாரதா அஸ்மாக்கம் வதன அம்புஜே சர்வதா சத்து நிதிம் சந்நிதிம் கிரியாத். ஓகேவா? அதை யூ கேன் ரெஃபர். அடுத்தது இங்கே அபூர்வஹா கோபி கோஷோயம் வித்யதே தவ பாரதி வியயதோ விருத்திமாயாதி க்ஷயமாயாதி சஞ்சயாத். இதில் என்ன சொல்றான்னா ஹே பாரதி, பாரதி அப்படின்னா சரஸ்வதி. ஓகே, ஹே சரஸ்வதி தவ அயம் கோஷஹா, அயம் திஸ், கோஷஹா அப்படின்னா ட்ரெஷர்.
தவ அயம் கோஷா, உன்னுடைய இந்த கோஷம், இந்த ட்ரெஷர், சரஸ்வதியோட ட்ரெஷர் என்ன? அது அவளோட வெல்த் என்ன? சரஸ்வதி நாலேஜ். அந்த நாலேஜ் அப்படிங்கிற இந்த கோஷம், இந்த ட்ரெஷர் வந்து கோபி அபூர்வஹா. அபூர்வஹானா யுனிக். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேற ஒண்ணுமே பார்த்தது இல்லை. அன்பிரீசிடென்டட். ஓகே. என்ன சார் நீங்க வரது ரொம்ப அபூர்வமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே. ஸோ அபூர்வஹா அப்படின்னா யுனிக், அன்பிரீசிடென்டட். ரொம்ப யூனிக்கான கோபி அபூர்வஹா அப்படின்னா இட்ஸ் சம்திங் யூனிக் விச் யூ ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட், டிஃபைன் இட். ஓகே, இதனால தான் இது அப்படின்னு சொல்லு. என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி என்னமோ அப்படிங்கிறது இந்த கோபி. கோபி அபூர்வனா சம்திங் யுனிக். வித்யதே, எக்ஸிஸ்ட், பவதின்னு அர்த்தம். வித்யதேனா பவதி. அது வந்து உன்னுடைய அந்த ட்ரெஷர் இருக்கே, அது சம்திங் யுனிக்மா. ஏன்? வியதா விருத்தி மாயாதி. யூஸ்வலா ஒரு ட்ரெஷர் இருந்தது அப்படின்னா, இப்போ உன்கிட்ட ஒரு 1000 ருபீஸ் இருக்கு. ஐம் ஆஸ்கிங் யூ ப்ளீஸ் கிவ் மீ 500 ருபீஸ். ஓகே. இப்போ நீ உன்கிட்ட இருக்கிற அந்த 1000 ருபீஸை எனக்கு 500 ருபீஸ் கொடுத்துட்ட அப்படின்னா வாட் ரிமைன்ஸ் வித் யூ? 500 ருபீஸ். ஓகே. ஸோ யூஸ்வலாக இந்த வெல்த்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? இஃப் யூ ஸ்பெண்ட் இட் ரெடியூசஸ். கரெக்டா? சப்போஸ் இப்போ உனக்கு ஒரு மேத்ஸ் சம் தெரிஞ்சிருக்கு. உன்னோட ஃப்ரெண்டு கேட்குறான், டேய் எனக்கு தெரியல நீ சொல்லி கொடுறான்னு. நீ அவனுக்கு சொல்லி கொடுக்குற. நீ அவனுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த சம் நீ நீ எந்த சம் சொல்லி கொடுத்தியோ அந்த அந்த சம் உனக்கு மறந்து போயிடும், அவனுக்கு ஞாபகம் வருமா? இல்லை உனக்கு ஆல்ரெடி இருந்தது இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகுமா? ஆ, இந்த ட்ரெஷரை, இந்த நாலேஜ்ன்ற ட்ரெஷரை நீ செலவு பண்ணுன்னு வச்சுக்கோயேன், இட் இன்க்ரீசஸ், ரெடியூஸ் ஆகும். இதே அந்த உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை நீ யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணவே இல்லை, அப்போ என்ன ஆகும்? நாளுக்குள்ள மறந்து போயிடும். ஓகேவா? அதுதான் இதுல இருக்கிற யூனிக்னஸ். வியயதः விருத்திம் ஆயாதி. வியயதः, வியயம் அப்படின்னா ஸ்பெண்டிங், எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. வியயம் அப்படின்னாலே எக்ஸ்பெண்டிச்சர், லாஸ், செல், அதெல்லாமே. வியயதः பிகாஸ் ஆஃப் ஸ்பெண்டிங். விருத்திம் ஆயாதி. விருத்திம்னா இட் இன்க்ரீசஸ். நேத்திக்கு நம்ம இந்த த தஹா அப்படிங்கிற ஒரு ஒரு சஃபிக்ஸ் இருக்கு, அதை நம்ம ஆட் பண்ணோம்னா பஞ்சமி விபக்தி கொடுக்கணும்னு சொன்ன நேற்று ஞாபகம் இருக்கா? அந்த நாஸ்தி தியாக சம்பவத்துல त्वत्तः ஏகஸ்ய சக்ஷுஷா தானம் இச்சாமி அப்படின்னு ஒரு வேர்டு வந்தது, ஞாபகம் இருக்கா? त्वत्तः ஏகஸ்ய சக்ஷுஷா தானம் இச்சாமி. தஹா தஹான்னு ஒரு ஒரு இது சஃபிக்ஸ். லெசன்ல நான் காமிக்கிறேன். இங்கே இப்ப त्वत्तः ஏகஸ்ய சக்ஷுஷா தானம் இச்சாமி. त्वत्तः ஃப்ரம் யூ, உன்கிட்ட இருந்து. ஞாபகம் இருக்கா? இங்கே பார். ஆ, त्वत्तः. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வியயதः அப்படின்னா பை எக்ஸ்பெண்டிங், பை அது என்னது, ஸ்பெண்ட் பண்றதுனால. ஸ்பெண்ட் பண்றதுனால வியயதः, நான் ஸ்பெண்ட் பண்றதுனால விருத்திம் ஆயாதி. விருத்திஹி அப்படின்னா growthன்னு அர்த்தம். ஓகே. விருத்திம் ஆயாதி, இட் அட்டைன்ஸ் இன்க்ரீஸ், இட் இன்க்ரீசஸ். க்ஷயம் ஆயாதி சஞ்சயாத். சஞ்சயாத் அப்படின்னா ஜஸ்ட் பைல் அப் பண்றது, கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, சேர்த்து வச்சுக்கிறதுக்கு. அதெல்லாம் இஃப் யூ டோன்ட் ஸ்பெண்ட், க்ஷயம் ஆயாதி, இட் அட்டைன்ஸ் டிக்ளைன் உங்ககிட்ட. ஸோ அதான் அந்த சரஸ்வதியோட இருக்கிற அந்த ட்ரெஷரோட ஒரு கிரேட்னஸ். நெக்ஸ்ட், நாஸ்தி வித்யா சமம் சக்ஷுஹு
नास्ति सत्यसमं तपः, नास्ति रागसमं दुःखं, नास्ति त्यागसमं सुखம், நாஸ்தி வித்யாசமம் சக்ஷுஹு. சக்ஷுஹு அப்படின்னா ஐ. ஓகே, உனக்கு இந்த சக்ஷு சப்தம் வந்து இந்த 10th போர்ஷன்ல நிறைய இடத்துல வரும். ஓகே, அதனால இந்த சக்ஷு சப்தா வந்து நீ வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. ம் ம் ஓகே, இது உனக்கு வந்து நிறையா யூஸ் ஆகும். வித்யாசமம். ஸோ வித்யா சமம் வித்யா சமம் இதான் காம்பவுண்ட் வேர்ட். ஓகே, உனக்கு எஜுகேஷனுக்கு சமமான ஒரு ஐ கிடையாது. ஸோ யூஸ்வலா சக்ஷுஸ் ஐயோட ரோல் என்ன? டு see the world and also it leads. ஓகே, நீ போயிட்டே இருக்க, நடுவில் ஏதோ ஒரு சேர் இருக்கு, அதில் இடிக்காம போகணும் அப்படிங்கிறது இந்த ஐ will lead you. ஓகே, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ டூயிங் த சேம். ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணணும் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இட் லீட்ஸ் யூ. அதனால ஒரு ஒரு பிளைண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் இஃப் ஹி இஸ் an educated he succeeds. ஓகே, அதனால நாஸ்தி வித்யாசமம் சக்ஷுஹு, அந்த எஜுகேஷனுக்கு சமமான ஒரு ஐஸ் அப்படின்றது கிடையாது, ஒரு லீடருக்கு ஒன்றும் கிடையாது. நாஸ்தி சத்திய சமம் தபஹா, சத்தியத்துக்கு சமமான, சத்தியேன சமம் சத்திய சமம், சத்தியம் பேசுறதுக்கு சமமான வேற ஒரு தபஸே கிடையாது. நீ காட்டுல போய் உட்காந்து தபஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீ உண்மையா பேசி உண்மையா இருந்தாலே அதுவே ஒரு பெரிய தபஸ் தான். நாஸ்தி ராகசமம் துக்கம். ராகம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஆசை. ராகசமம், ராகேன சமம் ராகசமம், வந்து ஒரு ஒரு ஆசைக்கு சமமான ஒரு துக்கம் கிடையாது. உனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா அதை விட உனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு துக்கமே கிடையாது. இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருந்ததுன்னா யூ வில் நெவர் சாட்டிஸ்ஃபை வித் வாட் யூ ஹாவ். ஸோ ஆல்வேஸ் இட் வில் கிவ் யூ த பெயின். ஸோ ராக சமம் துக்கம் நாஸ்தி. நாஸ்தி தியாக சமம் சுகம். இந்த லெசன் தான் நம்ம நேற்று பார்த்தோம், இந்த டைட்டில் தான். நம்ம நாஸ்தி தியாக சமம் சுகம். ஸோ இந்த 10th புக்கில் இருக்க லெசன்ஸ் பார்த்தோன்னா நிறைய லெசன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு திஸ் பர்டிகுலர் லெசன். ஓகே, நெக்ஸ்ட். ந ததா ஷீதல சலிலம் ந சந்தன ரசஹா ந ஷீதலா சாயா பிரஹ்லாதயதி புருஷம் பிரஹ்லாதயதி ச புருஷம் யதா மதுர பாஷினி வாணி. அதாவது பிரஹ்லாதயதி அப்படின்னா டு மேக் சம் ஒன் ப்ளீஸ், கம்ஃபர்டபுள், ஓகே, ஹாப்பி. இப்போ இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 2 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. பட் இஃப் இட் இஸ் அ பீக் சம்மர்னு வச்சுக்கோ, விச் வில் விச் மேக்ஸ் யூ அப்பாடி ரிலாக்ஸ்டாக இருக்குப்பா அப்படின்றத, ஏசி. அந்த காலத்தில் ஏசி இல்லைன்னு வச்சுக்கோயா. ஓகே, ஸோ இப்போ நீ வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துல உனக்கு ஏசி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இருக்காது. அப்போ என்ன பண்ணுவ, இல்லை நீ எங்கேயா ட்ராவல் பண்ணிட்டு இருக்க, ஒரு கிரிக்கெட் விளையாட்டு இருக்க, அப்போ a normal shade of the tree itself is a comfortable for you. ஆமாவா? ஆ ஆ, இல்ல ஒரு வெயில்ல வந்த உடனே தண்ணி கேட்குற, என்ன சொல்லுவ? ஐஸ் வாட்டர் சாப்பிடுவியா இல்ல ஹாட் வாட்டர் சாப்பிடுவியா? கோல்ட் வாட்டர். அப்ப ஒரு கோல்ட் வாட்டர் which will give you ஒரு make you feel comfortable, or a shade
under the shade or in the hot sun will give you that comfort. இல்ல அப்படின்னா nowadays we don't use it, but in the olden days என்ன பண்ணுவாங்க அப்படின்னா this சந்தன ரசகா, அந்த சாண்டில் பேஸ்ட் இருக்குல்ல, சாண்டில்வுட் பேஸ்ட். ஓகே, அதாவது கடையில கிடைக்கிற நார்மல் பேக்கெட் சந்தனம் கிடையாது. இந்த ஒரிஜினல் அந்த வுட்ட, சாண்டில் வுட்டை வந்து நீ வந்து இழைச்ச ஒரு கல்லுல, அதுக்குன்னு ஒரு தனி கல் இருக்கு, அதில் இழைச்ச அப்படின்னா அப்படியே பேஸ்ட் மாதிரி வரும். அதை நீ உடம்புல தடவிட்ட அந்த, இல்லை யூஸ்வலாக அந்த திருப்பதியில் போய் மொட்டை போட்டுடுறாங்கன்னா தலையில சந்தனம் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சந்தன பேஸ்ட் அதை வந்து நீ உடம்புல தடவிட்ட அப்படின்னா இட் வில் கிவ் யூ கூலாக இருக்கும் உடம்பு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இட் கிவ் சம் கூல்னஸ், சம் கம்ஃபர்டபுள். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி யதா மதுரபாஷினி வாணி, ஸ்பீச், வாணி அப்படின்னா ஸ்பீச், எப்படி படிச்சது? மதுரபாஷினி வாணி, ஒரு ஸ்வீட் ஸ்பீச், ஒரு கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ், அது எப்படி ஒரு 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 பர்சனை வந்து கம்ஃபர்டபுள் ஆகுமோ அந்த மாதிரி இந்த எந்த விஷயங்களுமே பண்ணாது. ஸோ அதனால எப்பவுமே நம்ம பேசும்போது இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, வச்சனேகா தரித்திரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. என்னதுன்னா, அந்த வேர்ட்ஸ் டஸ் நாட் ஹாவ் எனி பாவர்ட்டி. ஓகே, நீ இத்தனை வேர்ட்ஸ் தான் பேசணும், இந்த வேர்ட்ஸ் இத்தனை வேர்ட்ஸ்க்கு மேலே பேசினா அப்படின்னா யூ ஹாவ் டு பே டேக்ஸ், அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம கேப் புக் பண்ணுறோம், கேப் புக் பண்ணிட்டு வரச்சே பைசா கொடுத்துட்டு வரலாம், ஓகே அண்ணா தேங்க்யூண்ணா அப்படின்றது நல்லா வந்து நல்லா கரெக்ட் டைம் கொண்டு வந்து விட்டீங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் வில் கிவ் தெம் மோர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் மேக் தெம் மோர் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் வி ஹாவ் டு ஸ்பீக். வி ஷுட் நாட் ஸ்பீக் த ஹார்ஷ் வேர்ட்ஸ், பட் வி ஷுட் ஸ்பீக் சம் சாஃப்ட் வேர்ட்ஸ், ஜென்டில் வேர்ட்ஸ், மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இதோட மீனிங். ஓகேவா? அதுக்கப்புறம் சுஷ்ரூஷா ஸ்ரவணம் செய்வ கிரகணம் தாரணம் ததா ஊகாபோகார்த்த விஜானம் தத்துவஜானம் ச தீகுணாக. தியஹா குணாக தீகுணாக. தி அப்படின்னா புத்தி, குணாக அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். தீகுணாக அப்படின்னா உன்னோட பிரெயினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இதில் லிஸ்ட் பண்ணலாம். சுஷ்ரூஷா அப்படின்னா டிசையர் டு லிசன், ஸ்ரவணம் லிசனிங், செய்வ அப்படின்னா அண்ட், கிரகணம் அப்படின்னா அதை பற்றி கேதர் பண்ணுறது, தாரணம் அப்படின்னா அதை சஸ்டெயின் பண்ணுறது, ஊக அபோக அர்த்த விஜானம், ஊகா போகிறதா அதை அனலைஸ் பண்ணுறது, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைட்லேருந்து திங்க் பண்ணி பார்க்குறது, ஓகே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை இல்லை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுறது. அர்த்த விஜானம் அதோட உண்மையான ட்ரூத் என்ன அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது. தத்துவ ஞானம் த ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ இது எல்லாமே தீகுணாக, த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பிரெயின். ஓகே, இப்போ how did you get interest in swimming? Sushrusha. You heard that people say the swimming is good for you. Shravanam. Then you started listening or reading more about, asking more from the experts. Grahanam. அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் கேதர்ட், ஓகே இதெல்லாம் இந்த மாதிரி நல்லது இருக்கா இதில் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேதர்ட் எவ்ரி திங். தாரணம். தென் யூ ஸ்டோர்ட், ஓகே இதுதான் நான் பண்ண போகிறேன், திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. ஊக அபோக அர்த்த விஜானம். ஓகே நான் இப்போ வந்து ஸ்விம்மிங் பண்ணலாமா வேண்டாமா, ஸ்விம்மிங் போகிறதுனால என்னோட ஒரு டெய்லி 2 hours 3 hours ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் ஃபார் ஸ்விம்மிங். அது காம்படிஷன்ஸ் இருக்கும், அங்கே போகணும் இங்கே போகணும். அதுக்கப்புறம் என் 10th எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா தாட்ஸும் போகும். இல்லை 10th மட்டும் நான் அந்த ப்ராக்டிஸை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, எக்ஸாம் அப்போ மட்டும் நிறுத்திக்கலாமா. ஸோ இந்த மாதிரி எல்லா தாட்ஸும் போகும்ல, அதெல்லாம் ஊஹா போகார்த்த விஜானம். அதுக்கப்புறம் என்ன, தத்துவ ஞானம். ஓகே ஃபைன், நான் வந்து டிசம்பர் வரைக்கும் ஐ வில் கோ ஃபார் ஸ்விம்மிங், தென் ஃபார் நெக்ஸ்ட் 4 months எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஐ வில் ஜஸ்ட் பாஸ் இட்.
then I will resume it in the next May அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வருதுல்ல. ஸோ இது எல்லாமே யூ ஆர் டூயிங் இன் த புத்தி. ஓகேவா? அந்த புத்தி தான் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகேவா? ஷல் வி ஸ்டாப் ஹியர்? Okay.